இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே ஏதோ ஒரு வழியில் பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதை நம்முடைய இருதயத்தில் நாட்டி அதனை தொடர்ந்து விசுவாசித்து அதனை தொடர்ந்து நினைவு கூற வேணும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். 2 நாளாகமம் 4:17. 2 நாளாகமம் 4:17. யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சரேத்தாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா அவைகளை வார்ப்பித்தான். இந்த வேத வாக்கியத்திற்கு நான் கொடுக்குற தலையங்கம் களிமண் தரையிலே அவைகளை வார்ப்பித்தான். களிமண் தரையிலே அவைகளை வார்ப்பித்தான். இது பற்றி விவரமாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே எமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நிலங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த களிமண் தரையிலே அவைகளை வார்ப்பித்தான் என்ற தலையங்கத்தின் கீழே நாங்கள் பார்த்து கொள்வோம். அப்போ 2 நாளாகமம் 4:17 உள்ள வேத வார்த்தை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வேத வார்த்தை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பிரகடனப்படுத்துகிற ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், பழைய சுயத்திற்கு மரணம் ஏற்பட்டு புதிய சுயம் கிறிஸ்துவின் சாயலில் எழுப்பப்பட்டும் இருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பழைய சுயத்திற்கு மரணம் ஏற்பட்டு புதிய சுயம் கிறிஸ்துவின் சாயலில் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதன் ஆவிக்குரிய பொருள் என்னவென்றால், விசுவாசி தன் பழைய அடையாளத்தை முழுவதுமாக இழக்க வேண்டும். மிக முக்கியமானது. born again என்று சொன்னால் விசுவாசி தன்னுடைய பழைய அடையாளத்தை முழுவதுமாக இழக்க வேண்டும். ரட்சிப்புக்கு முன்பிருந்த நிலைமையினாலே ஒரு பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை. ரட்சிப்புக்கு முன்பிருந்த நிலைமையை தேவன் ஒரு பொழுதும் பாவிக்க போறதும் இல்லை. பாவியாயிருந்த மனுஷன், கடவுளை அறியாத மனுஷன், அவனிடத்திலே என்ன இருக்கு கர்த்தரை பற்றி சொல்றதற்கு? அல்லது கர்த்தரை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? அப்போ அப்படியான ஒன்றையும் ரட்சிப்புக்கு முன்பிருந்த நிலைமையிலே
தேவன் பாவிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அதனால் ஒரு பிரயோசனம் இல்லை. ஏன் பிரயோசனம் இல்லை? பாவியான மனுஷனுக்கு தேவனை பற்றி என்னென்று தெரியாது. ஆனபடியால் அவன் என்ன மாதிரி என்று சொல்லிக்க அவன் தன்னுடைய அடையாளத்தை முற்று முழுவதுமாக இழக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் புது சிருஷ்டியை உருவாக்குகிறார். இது பற்றி எசேக்கியேல் 36, 25, 27 கவனமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மனுஷன் என்ன மாதிரி என்றால் இயேசு கிறிஸ்து பாவி. ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவைக்கு போய் என் பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை தருவதற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். பலியாக ஒப்பு கொடுத்து என் பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லி அந்தவரை நான் என்னுடைய சொந்த ரட்சகராக இப்பொழுதே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு விசுவாசி தன்னுடைய வாயினாலே அறிக்கை பண்ணும் பொழுது, உண்மையாக அறிக்கை பண்ணும் பொழுது இது நடைபெறுது. இது எசேக்கியேல் 36, 25, 27. அதற்கு கவனமாக எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லி எசேக்கியேல் 36, 25, 27 இந்த மாதிரி தான் நான் ஒரு மனுஷனை புது மனுஷனாக்குகிறேன். இந்த மாதிரி தான் மனுஷனை நான் புது சிருஷ்டி ஆக்குறேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த புது சிருஷ்டியை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், என்னால் புது சிருஷ்டியான பிறகு, அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாக மாறின பின்பு அந்த சிருஷ்டி என்ன மாதிரி என்று சொன்னால் தன்னை நடைமுறைப்படுத்த வேணும். தேவனுக்கு முன்பாக அவன் நடக்க வேண்டும். அப்போ அவன் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ள ஞான ஸ்நானம் செய்யப்பட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவரில் பிழைத்திருக்கிறோம் என்ற அறிவின் அடிப்படையிலேயே இது நிறைவேற்றப்படுகிறது. புது சிருஷ்டியை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவரில் பிழைத்திருக்கிறோம் என்ற அறிவின் அடிப்படையிலேயே இது நிறைவேற்றப்படுகிறது. ரோமர் 6, 3, 5 இது பற்றி தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஆனபடியினால் புறமதத்தினரின் பொன் விக்கிரகங்கள் மற்றும் அதனோடு சம்பந்தப்பட்ட வெண்கல பொருட்கள், பித்தளை பொருட்கள் யாவும் உருக்கப்பட்டு பழைய அடையாளத்தை அவைகள் இழக்க வேண்டும். பழைய அடையாளத்தை அவைகள் இழக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் பாவிக்கப்பட வேணுமாயிருந்தால் அவைகள் பழைய அடையாளத்தை இழக்க வேண்டும். அதே மாதிரியாக பழைய மனுஷன் முற்றும் முழுதுமாக அகற்றப்பட்டு புது மனுஷன் உருவாக்கப்பட வேண்டும். தேவன் அவனை பாவிக்கிறதா இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்க வேணும். அப்போ கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அப்போ உருக்கப்பட்டு அந்த வெண்கலங்கள் அதுகள் எல்லாத்தையும் உருக்கப்பட்டு ஆலயத்தின் தேவைக்கேற்ப ஒரு புதிய அச்சினால் வார்க்கப்பட வேண்டும். இந்த மாதிரியே பரிசுத்த ஆவியானவர் நம்ம உருவாக்குகிறார் என்பதனை இது படம் பிடித்து காட்டுகிறது. சிலுவையின் மூலமே இது சாத்தியப்படுகிறது என்றதை நாம் அறிஞ்சு கொள்ள வேணும். 1 கொரிந்தியர் 1:17, 18
23, 1 கொரிந்தியர் 2:2 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு தேவையான சகலதையும் ஈராம் சுத்தமான வெண்கலத்தினால் பண்ணினான் என நாம் காணுகிறோம். 2 நாளாகமம் 4:16. ஈராம் பரிசுத்த ஆவியை பிரதிபலிக்கிறான். தாவீது ராஜா தான் யுத்தம் செய்த இடங்களில் இருந்து பெற்றுக்கொண்டு ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் தன்னுடைய பண்டசாலைகளில் கர்த்தருடைய ஆலயத்துக்காக சேர்த்து வைத்தான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவைகள் யாவும் பல்வேறு உருவங்களில் இருந்தன. பல்வேறு விதமான வெண்கலத்தில் ஒரு விக்கிரகம், மற்றது பொன்னில் ஒரு விக்கிரகம், மற்றது பித்தளையில் ஒரு விக்கிரகம். அப்போ இதுகள் எல்லாத்தையும் தாவீது ராஜா எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய பண்டசாலையில் இதுகள் எல்லாத்தையும் வைத்திருந்தான். இதுகள் எல்லாம் ஒவ்வொரு உருவங்களிலே இருக்குது. இந்த உருவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேணும்? பழைய அடையாளங்கள் இல்லாதபடிக்கு அது முழுதுமாக உருக்கப்பட்டு அது ஒரு புதிய அச்சில் போடப்பட வேண்டும். அப்போ தாவீது ராஜா என்ன செய்தான் என்று சொன்னால், ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் தனக்கு சொந்தமானவைகளையும் கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கையாக கொடுத்தான் என 1 நாளாகமம் 29:3 உறுதிப்படுத்துகிறது. மறுபடியும் சொல்கிறேன் என்ன மாதிரி என்று சொன்னால், அந்த விக்கிரகங்கள் எல்லாம் பல்வேறு உருவங்களிலே இருந்தன. அது மட்டுமல்ல, தனக்கு சொந்தமானவைகளிலும் ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கையாக தாவீது கொடுத்தான் என்று சொல்லி 1 நாளாகமம் 29:3 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது பண்டசாலையிலிருந்து ஏராளமான வெண்கலத்தின் மூலம் கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக நாட்டுவதற்கென்று சொல்லி அவன் இதுகள் எல்லாவற்றையும் கொடுத்தான். அப்போ என்ன விஷயங்களோ கர்த்தருடைய ஆலயத்தில் அவர்கள் உபயோகிக்க போகிறார்களோ, இந்த வெண்கலம் பித்தளைகள் எல்லாம் உருக்கப்பட்டு அது ஒரு அச்சில வாத்து ஆலயத்தினுடைய தேவையை நிறைவேற்றுகிற மாதிரி பாவியான மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் அவன் புது சிருஷ்டியாக உருமாற்றப்பட்டு கர்த்தருடைய தேவைக்காக அவன் பாவிக்கப்படுகிறான். அப்போ என்ன இவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்பாக நாட்டுவதற்கு 2 பாரிய வெண்கல தூண்களையும் அதன் மேல் கும்பங்களும் குழிகளும், தூண்களை அலங்கரிக்க மாதாளம் பழங்களும் மற்றும் ஆதாரங்களும் கொப்பரைகளும் கடல் தொட்டிகளும் செப்பு சட்டிகளையும் சாம்பல் கரண்டிகளையும் முள்துறடுகளையும் மற்றும் பனிமூட்டுகளையும் ஈராம் செய்தான். அப்போ கொண்டு வந்த தாவீதுடைய பண்டசாலையிலிருந்து கொண்டு வந்த சகல வெண்கலத்தையும் பித்தளையும் பொன்னையும் அந்த உருவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, அதாவது முழுதுமாக ஆலயத்துக்கு ஏற்ற மாதிரியாக அவர்கள் உருவாக்கப்பட்டு இவ்வளவு உபகரணங்களும் செய்யப்பட்டது. யுத்த முனையில் புறஜாதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இந்த வெண்கலங்கள் யாவும் பல்வேறு உருவங்களில் இருந்தன. அப்படியே புறஜாதிகளாயிருந்த நாம் பற்பல மத நம்பிக்கைகளினால் பற்பல உருவங்களாக இருந்தோம். அதாவது பல்வேறு விதமான மதங்களை ரட்சிக்கப்பட முந்தி நாங்கள் பின்பற்றி வந்தோம். பல்வேறு விதமான விக்கிரகங்களை நாம் பின்பற்றி வந்தோம். அப்போ நாங்களும் என்ன மாதிரி என்று சொன்னால் பற்பல உருவங்களிலே இருந்தோம். அப்போ அந்த புறஜாதிகளாயிருந்த எங்களை தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் முழுதுமாக புது சிருஷ்டி ஆக்கி அதற்கு பிறகே தன்னுடைய ஊழியத்துக்கு அவர் பாவிக்கிறாரே தவிர அதற்கு முதலிருந்த நிலைமையிலே அவர் பாவிக்கிறதில்லை. அப்போ நாங்களும் பற்பல உருவங்களாக இருந்தோம். இது பற்றி அப்போஸ்தலர் அப்போ எப்படியான மனுஷர்களாக நாங்கள் இருந்தோம் என்றதை முதல் நாம் அறிய வேணும். எபேசியர் 2:1-5 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோவாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் என்ன நிலைமையில் ஆரம்பத்தில் இருந்தோம், இப்பொழுது எப்படி நாம் புது சிருஷ்டி ஆனோம் என்பது இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ சாலமோன் ஆலயத்தை கட்டும் காலம் வரைக்கும் அவர்கள் தாவீதினுடைய பண்டசாலைகளில் இருந்தன. ஆனால் இப்பொழுதோ அந்த வெண்கலங்கள் யாவும் கொண்டு வரப்பட்டு யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சரேத்தாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ஆலயத்திற்கு தேவையான முறையிலே உருவாக்கப்பட்டு உருமாற்றம் செய்யப்படுகிறது. இது எதனை பிரதிநிதிப்படுத்துகிறது என்பதும் இதன் ஆவிக்குரிய கருத்தும் தான் மிக முக்கியமானது. அப்போ கிறிஸ்துவோட என்ன நடக்குது என்று சொன்னால், இது கிறிஸ்துவோடு நம்முடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளே நாங்கள் இணைகிறோம், அவருடைய அடக்கத்துக்குள்ளே நாங்கள் இணைகிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள் நாங்கள் இணைகிறோம், அவரில் பிழைத்திருக்கிறோம். இந்த மாதிரி அதைத்தான் இது முற்று முழுதுமாக, அதாவது இந்த உலோகங்களையும் மற்றது வெண்கலங்களையும் உருக்கி ஈராம் ஆயுதத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான உபகரணங்களை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே பரிசுத்த ஆவியானவர் பாவிகளாக பிறந்த எங்கள் மீது இரக்கம் கொண்டு நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவரும் எங்களை ஒரு அச்சுக்குள்ளே போட்டு, இயேசு கிறிஸ்து தான் அந்த அச்சுக்குள்ளே போட்டு அவர் எங்களையும் இயேசு கிறிஸ்து மாதிரி புது சிருஷ்டியாக உருவாக்கி அதற்கு பிறகுதான், அதாவது ஆலயமாக்கி அதற்கு பிறகுதான் அவர் தன்னுடைய தேவைக்காக நம்ம பாவிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி எபேசியரில் தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. நாம் எப்படி இருந்தோம், நாம் எப்படி ஆனோம் என்று சொல்லி எபேசியர் 2:5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக அதை வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இப்பொழுதும் அந்த வெண்கலங்கள் யாவும் கொண்டு வரப்பட்டு யோர்தானுக்கு அடுத்த சமானமான பூமியில் சுக்கோத்திற்கும் சரேத்தாவுக்கு நடுவே களிமண் திரையிலே ஆலயத்திற்கு தேவையான முறையில் உருவாக்கப்பட்டு உருமாற்றம் செய்யப்படுகிறது. இது எதனை பிரதிநிதிப்படுத்துகிறது என்பதும் இதன் ஆவிக்குரிய கருத்தும் தான் மிக முக்கியமானது. இது கிறிஸ்துவோடு நம்முடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் வெளிப்படுத்துகிறது. நம்முடைய பழைய சுயத்துக்கு மரணமும் புதிய சுயம் கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கப்படுவதையும் குறிப்பிடுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறோம். பழையனவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். என்ன நடக்குது எங்களுக்குன்றதை தெளிவாக 2 கொரிந்தியர் 5:17 வெளிப்படுத்துகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அதுதான் தேவையான விஷயம். அதென்ன கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள இணைந்து, கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ள இணைந்து, கிறிஸ்துவனுடைய அடக்கத்துக்குள்ள இணைந்து, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்குள்ள இணைந்து, கிறிஸ்துவில பிழைத்திருக்கிறதுக்கு பேர்தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே இதுகள் எல்லாமே நம்ம அறிந்தால் கிறிஸ்து செய்த இவ்வளவு நன்மையும் மற்றும் முழுதுமாக பாவியான அந்த மனுஷனுக்கு இலவசமாக கொடுப்படுகிறது. ஆனபடியால் அவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். அதாவது அச்சில வாக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்து என்ற அச்சிலே அவன் பார்க்கப்படுகிறான். அவருடைய மரணத்துக்குள்ள அவன் இணைந்து அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ள இணைந்து அவரிலே அவன் பிழைத்திருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ற அச்சுக்குள்ள பாவியான மனுஷன் ஊற்றப்பட்டு அவன் என்ன மாதிரி என்றால் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய தோற்றத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் பழைய சாயல் அளிக்கப்பட்டது. முன்பிருந்த நம்முடைய எந்த மாதிரியையும் தேவன் பயன்படுத்துவதில்லை. பரிசுத்த ஆவியானவரே அந்த புதிதான உருமாற்றத்தை கிறிஸ்துவின் சாயலை நம்மில் ஏற்படுத்துகிறார். இதை அவர் செய்வதற்கு நாம் கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்துவில் ஞான ஸ்நானம் செய்யப்பட்டு அவரோடு சரீர ரீதியாக இணைந்து அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய மரணத்துக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழும் பொழுது அவருக்குள் இருந்த நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக உயிர்த்தெழுந்தோம் என்ற அறிவு முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட உடனே இவ்வளவும் எனக்கு நடந்தது என்று சொல்லி ஒரு மனுஷன் விளங்கி கொள்ள வேணும். ரோமர் 6:3-5 இது பற்றிய விளக்கம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதிகள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் உருவாக்கப்பட்ட விக்கிரகங்கள் இப்பொழுது ஈராமினால் உருக்கப்பட்டு புதிதான அச்சுக்குள் வார்த்து தேவனுடைய ஆலயத்தின் தேவைகளை நிறைவேற்றுகிறது போல ரட்சிக்கப்பட்ட நாமும் கிறிஸ்துவின் சாயலில் பரிசுத்த ஆவியானவரினால் உருமாற்றம் செய்யப்படுகிறோம் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாக்கியம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்து நாம் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமாக. கொலோசியர் 2:6-7 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த வழியாக நீங்கள் அவரை விசுவாசித்தீர்களோ கிறிஸ்துவனுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் பெற வேண்டுமாயிருந்தால் எந்த வழியாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த வழியாக தொடர்ந்து அந்த வழியை பின்பற்ற வேண்டியதுதான். அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பதை அறிந்து அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேணும். ஆரம்பத்தில் என்ன மாதிரி நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஒரு விசுவாசியாக மாறினீர்களோ அதே விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேணுமே தவிர உங்களுடைய விசுவாசம் வேறொன்றுக்கு திசை திருப்பக்கூடாது. இதுதான் அநேகமான கிறிஸ்தவர்கள் செய்கிற பிரச்சனை என்ன மாதிரி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை சரியான முறையில் அவர்கள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு சொற்ப காலத்துக்கு பிறகு மாம்சத்தினுடைய உந்துதலினாலேயோ அல்லது பிசாசினுடைய உந்துதலினாலேயோ அல்லது உலகத்தினுடைய உந்துதலினாலேயோ
அவர்கள் என்ன மாதிரி என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்திலிருந்து விலகி வேறொரு விசுவாசத்தில் அவர்கள் தங்களுடைய காலடியை பதிக்கும் பொழுது ஆபத்து ஏற்படுது. ஏனென்று சொன்னால், அவர்கள் இப்போ வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், வேறொரு சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார்கள், வேறொரு ஆவியினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ முதல் ஆரம்பத்தில் பரிசுத்த ஆவி செயல்பட்டது. ஆனால் இப்பொழுதோ என்ன மாதிரி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியில் அசுத்த ஆவியினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமாக. அப்போ அந்த விசுவாசம் என்றால் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்திலானதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், அந்த விசுவாசத்தை தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த விசுவாசித்ததினாலேயே பரிசுத்த ஆவி உங்களில் செயல்பட்டார். அப்போ அந்த விசுவாசத்தினாலே எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கள், எல்லா விதமான நன்மையையும் பெற்றுக்கொண்டீங்கள், ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டீர்கள், ஆவிக்குரிய கனியை பெற்றுக்கொண்டீர்கள், எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றீர்கள். எதால நீங்கள் பெற்றீர்கள்? அதாவது இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசிக்கிறதுனாலேயே நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, அதாவது வேறொன்றுக்கு நம்முடைய விசுவாசத்தை திசை திருப்பி அந்த நன்மைகள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள இயலாது. அப்போ நாம் நன்மையை பெற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே சகல நன்மையும் நமக்கு உறுதிப்படுத்தப்படும் என்று கொலோசியர் 2:6-7 நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை செய்திருக்கார். புது சிருஷ்டி ஆக்கி இருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். புது சிருஷ்டி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவ மாதிரி ஒரு அச்சு ஒன்றை உருவாக்கி அந்த அச்சுக்குள்ளே எங்களை போட்டு எங்களை எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷரையும் அந்த அச்சுக்குள்ளே போட்டு இயேசு கிறிஸ்துவின் சாயலில் அவர் உருவாக்குகிறார். அப்போ அந்த சாயலில் நிலைத்திருக்க வேணுமாயிருந்தால் எந்த விசுவாசத்தை விசுவாசித்து அந்த சாயலை பெற்றீர்களோ அதே விசுவாசத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும். ஒரு பொழுதும் அந்த விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது. இதைத்தான் ஈராம் தேவனுடைய ஆலயத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் ஒரு அச்சினாலே அவன் உருவாக்கினான். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் எங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்